கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியன் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டோடைய பிள்ளைகளாய் நம்ம ஒன்றி கூடி வர தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். எனவே நாம் நேரத்தை வீணாக்காதபடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி கிறிஸ்மஸ் நாளில் உங்களை எல்லாம் பார்த்தது தேவன் கொடுத்த பெரிதான வாய்ப்பிற்காக பாக்கியத்திற்காக அடி நன்றி உடவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய வேத பகுதி உங்களுக்கு இருக்குமான தயவுசெய்து நம்ம எடுத்து வைத்துக்கொள்ள போகிறோம். நாம் சிந்திக்க இருக்கிறோம் விசேஷமாக இந்த வேதத்தை குறித்து. கிறிஸ்மஸ் த லைட் ஆஃப் கிறிஸ்மஸ் அண்ட் ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு கிறிஸ்மஸ் பார்க்க போகிறோம். இந்த உலகத்துக்கு அவர் தான் மொழியாக இருக்கிறார். எனவே நாம் யாவரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், இதை சிந்திக்க இருக்கிறோம். எனவே நாம் யாவரும் ஜபத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை நாம் சிந்தித்து லைட் ஆஃப் த வேர்ல்டு அதில் தப்பாக போட்டிருக்கும் போல் பார்க்கணும். இந்த நல்ல நாளிலும் கூட உங்களை பார்க்க கிருபை தந்த தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த இடத்துல இந்த நாள் இங்கே கடந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். விசேஷமாக ஆங்கிலத்தில் ஸ்லைடு இருக்கும். விசேஷமாக சில பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் தெரியும், தமிழ் புரியாது. சிலர் மற்ற மொழிகாரங்க ஒரு சிலர் வருவதாக சொல்லியிருந்தாங்க. எனவே ஆங்கிலத்தில் தமிழில் மொழி பேசுவேன், ஆங்கிலத்தில் ஸ்லைடு இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ அங்கங்கே ஆங்கிலத்துலேயும் நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கும். இன்றைக்கி நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2025 வருஷத்தில் சிங்கப்பூரில் இருக்கிறோம். நம்ம எல்லோரும் தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம். சிங்கப்பூரில் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விளக்குகள். ஆர்ச்சர்ட் ரோட் போயிட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் கிரேட் ஸ்ட்ரீட் லைட் அப்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் சிங்கப்பூருக்கு 60வது விடுதலை, இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ எத்தனை தீம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா லைட்ஸில் 60 தீம்ஸ், 60 விதமான விளக்குகள். சின்ஸ் எத்தனாம் தேதின்னு தொடங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வர என்ன செஞ்சுருக்கு, டேசல்ஸ் வித் 3D பல்ப்ஸ் ப்ரொஜெக்ஷன். 3Dன்னு சொன்னால் தெரியும், 3 பரிணாமத்தோடு கூட. ஒரு சிங்கப்பூரில் ஒரு ட்ரீ இருக்குது. எவ்வளோ பெருசு கிறிஸ்மஸ் ட்ரீனா 14 மீட்டர் உயரம் உள்ளது இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, கொண்டாட்டங்கள் நியான் சிட்டி, ஆர்ச்சர்ட் ரோடு, இந்த ஏரியா பகுதியெலாம் போனீங்கன்னா ரொம்ப விமர்சையாக இருக்குது. நைட்டில் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பகலை விட. மென்னபே சயின்ஸ் உங்களுக்கு தெரியும், பெரிய அங்கே இருக்குது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் பை த பே எல்லா இடம் போட்டிங்கன்னா விளக்குகள் வண்ணமயமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் கூட்டமாக நேற்று ராத்திரியெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஆர்ச்சர்ட் ரோட்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் கூட்டமாக நேற்று என்ன செஞ்சுருக்காங்க, அவ்வளோ மக்கள் போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் சிட்டி ஸ்டேட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்கிற இந்த சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடும் அதே சமயத்தில் ஒரு நகரமும் கூட. இங்கே சத்தியம் என்பது அல்லது உண்மை என்பது ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான வெவ்வேறு விதமாக என்ன செய்யப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சத்தியங்கள் பேசப்படுது. எது உண்மைன்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறது நீங்கள் நினைக்கிறதும் ரெண்டும் ஒன்றா இருக்க வேண்டியது கிடையாது. அதே போல் வெற்றியும் தோல்வியும் எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு கேட்டேன்னா, எத்தனை பேர் லைக்ஸ் போட்டிருக்கிறாங்க நம்ம இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், அல்லது நம்ம என்ன செய்கிறோம், இப்போல்லாம் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறோம், ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு என்ன செஞ்சுருக்கிறோம், யார் எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்கிறாங்க, லைக்ஸ் போட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ் போட்டுருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை வச்சு அவங்க வெற்றி தோல்வியாக. அல்லது எனக்கு என்ன வாகனம் இருக்குது, என்ன வீடு இருக்குது, எப்படி துணிமணி போடுறேன், எப்படி வாழ்கிறேன், எத்தனை வீடு கட்டியிருக்கிறேன். அதே போல் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தா பஃபெட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. பஃபெட்னா ஒரு புஃபே போயிருப்பீங்களே, நிறைய உணவு வகைகள் இருக்க மாதிரி இன்றைக்கி ஆவிக்குரிய காரியங்களும் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எது வேணாலும் செஞ்சாலும் என்ன இருக்குது, அதுதான் பக்திக்குரிய காரியம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வாசித்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அதான் யோவான் சொல்லுகிறார், கன்ஃபரன்ஸ் சிங்குலர் அண்ட் இட்டர்னல் லைட். ஒரே ஒரு வெளிச்சம் இருக்குது. நீங்கள் பல வெளிச்சங்களை உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் விளக்குகள் போடுவது வழக்கம். நிறைய பல்ப்ஸ் போடுவோம். நம்ம வீட்டில் கூட இந்தியாவுக்கு போயிருந்த சமீபத்தில் அங்கே எல்லா இடத்துலையும் ஸ்டார் போட்டிருந்தாங்க. சிங்கப்பூரில் அவ்வளோ ஸ்டாரை நம்ம பார்க்கல வீட்டுகளில். நம்ம நிறைய வீட்டுக்கு போனோம், 1-2 வீட்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் வீடுகளில் விளக்குகள் போடுவது அல்லது ஸ்டார் போடுறது அல்லது விளக்குகளால் வண்ணமயமாக ஆக்குறது என்கின்றது ஒரு இயற்கை, ஒரே முக்கியமான ஒரு பண்புக்காக பார்த்துட்டு இருக்கிறோம். அது எதன் அடையாளம்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, டைரெக்டாக இன்டைரக்டாக அந்த விளக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே இங்கே விசேஷமாக டிவைன் லோகாஸ்ன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, வார்த்தையான தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற, அதாவது
அந்தகாரத்தில் இருக்க மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரு, இந்த உலகத்துக்கு நம்ம தேவன் வந்திருக்கிறார். எனவே இந்த வேத பகுதி நமக்கு எல்லாத்துக்கும் கையில் இருக்க, தூரமாக இருக்க உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. மேலே நான் ஸ்லைட் போட்டிருக்கேன், ஓரளவுக்கு தெரியணும். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வேத பகுதியை வாசிப்போம். என்னோடு கூட நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறீங்க. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். கையில் பைபிள் இருக்குன்னா பைபிள் எடுத்துக்கோங்க. இந்த வேத பகுதி 124வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. என்னுடைய ஆசை நீங்கள் எல்லோரும் வேதத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, மற்ற வேத பகுதியெல்லாம் வேதத்தை அங்கே பைபிளில் கொஞ்சம் ஸ்லைடில் வராது. வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 4வது வசனம் சொல்லு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆங்கிலத்தில் கூட தமிழை போடலாம். In him was life, and the life was the light of men, and the light shines in the darkness, and the darkness did not comprehend it. That was the true light which gives the light to every man coming into the world. ஆக இந்த காரியங்களை குறித்து சுருக்கமாக அவங்களோடு கூட பேசிட்டு அதுக்கப்புறமா நமக்கு உணவு இருக்குது, ஐக்கியம் இருக்குது, நம்ம அதில் பங்கு கொண்டுட்டு நம்ம இப்போ கடந்து போக இருக்கோம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு. ஆக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் ஜான்ஸ் ப்ரோலாக்னு சொல்லுவாங்க. யோவான் என்ன செய்கிறாருன்னா அது முன்னுரையாக எழுதுகிறார். அவருடைய புத்தகத்தை எழுதும்போது முன்னுரையாக வேதத்தின் பாடலை குறித்ததான ஒரு பாடலாக, வேத வார்த்தையை குறித்ததாக பாடலாக அவர் என்ன ஹிம் ஆஃப் வேர்ட், லோகாஸ்ன்னு சொல்லுவாங்க. வேர்டுன்னு சொல்ல லோகாஸை பற்றி எழுதுறாரு. 1-18 வசனத்தை வாசிங்கன்னா அந்த வேத பகுதி ப்ரோலாக்னு சொல்லுவாங்க, அல்லது முன்னுரைன்னு சொல்லுவாங்க. யோவான் எதை பற்றி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பேசும் பொழுது அவர் எங்கே போகிறாருன்னு கேட்டாங்க, ஆதியாம் 1வது அதிகாரத்தில் இருந்து என்ன செய்கிறார், அவர் எடுத்து காமிக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி அவர் இன்றைக்கு பிறந்தவர் அல்ல. அவர் ஆதியில் அனாதியாக தேவனாக இருக்கிறவர். வார்த்தையின் மூலம் உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், இந்த உலகத்தில் வார்த்தையாக வந்திருக்கிறார். படைத்த ஆண்டவர், படைப்பின் காரணமாக இருந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன படைக்கப்பட்டவராக உலகத்தில் வந்திருக்கிறார். படைப்பாக தன்னை உருவெடுத்திருக்கிறார். அவர் தன்னை மாற்றி. ஆக இன்றைக்கி அருமையான கால வேலையில் நான் சொல்கிற கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயேசு என்று வந்தவர் எப்படிப்பட்டவர் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேபியாக பிறந்த இயேசு சாமி கிடையாது. அவர் உலகத்தை படைத்தவர் என்பதை இது உணர்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த வேத வசனம் நமக்கு முக்கியமாக என்ன காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வெளிப்படுத்துகிறது என்னன்னு கேட்டால், அது ஹார்ட் ஆஃப் ரெவலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளிச்சமாக வந்தார். அதுதான் இன்றைக்கி என்னுடைய தலைப்பு. அப்போ வெளிச்சம்னா எதை காமிக்குது, ஒளினா எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டிவைன் லைஃப், தெய்வீக வாழ்க்கையை குறித்தும் உண்மையை குறித்தும் அவர் அதன் மூலமாக நம்ம கொடுத்த ரட்சிப்பை குறித்து பேசுது. ரட்சிப்புனா என்ன, விடுதலையை குறித்து, மீட்பை குறித்து பேசிட்டு. எனவே அதை குறித்து தான் உங்களோடு கூட பேச போகிறேன். எனவே நான் இந்த 3 வேத பகுதியை நான் சுருக்கமாக உங்களோடு கூட விளக்கி சொல்ல இருக்கிறேன். நிறைய பேர் புது பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. பட் இருந்தாலும் முயற்சி செய்யுங்க. ஒன்று தான் சொல்ல போகிறேன். அந்த இயேசு என்றவர் என் வாழ்க்கையில் வெளிச்சமாக வந்திருக்கிறார். ஆக ஒரே ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் போக இருக்கிறேன். ஒரே ஒரு பையன், ஒரு ஆள் என்ன செய்யணும், ஒரு டூரிஸ்ட், அதாவது ஒரு பயணி, சுற்றுப்பயணி என்ன செஞ்சாரோ, ஒரு பழைய நகரத்துக்கு போயிருக்கிறார் சுற்றி பார்ப்பதற்கு. அது சாயங்காலம் ஆகிடுச்சு. அப்படியே சுற்றிக்கிட்டே போன பிறகு ஒரு குகைக்குள்ளே போயிட்டார். குகை இருந்துச்சு. அங்கே குகைக்குள்ளே போகும்போது கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. அவர் கையில் டார்ச் இருந்துச்சு, விசேஷமாக ஃபோன் டார்ச் இருந்துச்சு. கொஞ்சம் என்ன செஞ்சார், இது ஃபோன் டார்ச் வச்சுட்டு உள்ளே போயிட்டார் பார்க்குறதுக்கு. எல்லாம் அவர் சுற்றி பார்க்க வந்திருக்கிறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பொழுது சாஞ்சிட்டு இருக்குது. அவர் தனியாக என்ன செஞ்சுட்டார், உள்ளே போயிட்டார். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஃபோன் பேட்டரிஸ் இறந்துருச்சு, டெட் ஆச்சு. ஃபோனில் பேட்டரியில் என்ன கிடையாது, வெளிச்சம் கிடையாது. சுற்றி மற்றி பார்க்குறாரு, யார் அவர் கூட கிடையாது. ரொம்ப இருட்டாயிருச்சு, உள்ளுக்குள்ளே இருட்டாகி போயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இப்போ ரொம்ப இருட்டாயிடுச்சு, என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு, எங்கே வழினே தெரியல, எல்லாம் அந்த இருட்டில் அடைஞ்சு போச்சு. ஒரு மட்டும் தாய்லாந்தில் கூட இந்த ஃபுட்பால் பிளேயர்லாம் போய் மாட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரெஸ்கியூ டீம்லாம் போட்டு எடுத்தாங்க பார்த்தீங்களா. இந்த இருட்டுக்குள்ளே போன பிறகு எந்த பக்கமும் வெளிச்சமே கிடையாது, சுத்தமாக இல்லை. உடனே வெளிச்சம் வெளிச்சம் இல்லாமல் எல்லாம் இருளாக இருக்குது. ஒரு வெளிச்சத்துக்கு எந்த விதமான என்ன கிடையாது, அறிகுறியும் கிடையாது. அந்த நேரத்தில் அவன் என்ன செஞ்சிட்டான், சுத்தமாக பயந்துட்டான். என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. எங்கே இருளாக இருக்குதோ அங்கே என்ன கிடையாது, நம்பிக்கை இல்லை, வெளிச்சம் போச்சு. அது மட்டும் கிடையாது, எங்கேயாச்சும் வழி தெரியுமா எங்கே இருக்குன்னு, எங்கிட்ட எந்த டைரக்ஷனில் போகிறது, யாராச்சும் பக்கத்தில் இருக்கிற நிழல் தெரியுமா உங்களுக்கு, ஏதாச்சும் நம்பிக்கை இருக்குமா? இந்த மாதிரி அவன் மாட்டிக்கிறான். ரொம்ப நேரம் என்ன செய்கிறான், என்ன செய்கிறதுன்னு தெரியல.
ஃபோன் வேறு என்ன கிடையாது, இப்போது கூப்பிட முடியாது. முன்னாடி உள்ளே இருந்தாலும் சிக்னல் கிடைக்காது. சில வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்படுவோம். உலகமானது அப்படிப்பட்டதான் நிலை. விசேஷமாக வச்சுக்கோங்களேன், நடுக்கடலில் அது நடுக்காட்டுக்குள்ளே நம்மளை கண்ணை கட்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிங்க வர முடியும்? காடுன்னா நீங்கள் நிறையா போனதில்லை போல், அதான் தெரியல. கடலுக்கெல்லாம் போயிருப்பீங்க ஒரு சில பேர். சில வேலை கடல் கொஞ்சம் தூரம் உள்ளே போன பிறகு சுற்றி எங்கே பார்த்தாலும் என்ன தான் தெரியும்னு கேட்டால் கடல் மட்டும்தான் தெரியும். நடுக்கடலில் உங்களை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வருவீங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு? சரியான நுணுக்கம். யாராச்சும் வழி நடத்தலை, தெரிஞ்சவங்க தெரியல, வழி நடத்த ஆள் இல்லைன்னா நான் வர முடியாது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், நல்ல வேலை இந்த மகனுக்கு என்ன செஞ்சாரா, அந்த கைடு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, தேடி வந்துட்டார். இவர் தேடி ஒரு லைட் வந்த உடனே உயிர் வந்துருச்சு. ஐயோ அப்பா, எப்படியோ லைட் கிடச்சிச்சு. அப்புறம் நல்ல மேலே அந்த டூரிஸ்ட் கூட டீம்லாம் இருந்துச்சுனால மிஸ் பண்ண முடியல. என்ன செஞ்சாங்க, ரொம்ப தேடி கடைசியில் கொண்டு வந்துட்டாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆக இந்த உலகமானது எப்படி இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரும் வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, மத்தேயு அதான் சொல்கிறாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டேன், இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய இருளில் இருக்கிறாங்க. எது சரி எது தவறு, என்ன பண்ணணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி ஜனங்களுக்கு வெளிச்சம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு எப்படி இருப்பேன் யாருக்குமே தெரியாது. நாளை என்பது என் வாழ்க்கையில் ஒரு இருட்டான காரியமாக இருக்குது. நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்குமா என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கிறனா நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி இருக்குது ப்ரெசன்ட், இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் அது அன்பளிப்பாக இருக்குது. நாளைக்கு என்பது எனக்கு தெரியாது, அது ஒரு கனவு, ஹோப். பல வேலைகளில் அந்த நாளை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது என்ன தெரியாது. விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், ஒரு நம்பிக்கையோடு போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் எங்கே போய் சேருவேன், பரலோகமா நரகமா? பல வேலைகள் இந்த கேள்வி உங்கள் மனதில் வரணும். எனவே அதை குறித்து நான் உங்களோடு கூட சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் வேகமாக போகிறேன். 3 முக்கியமான காரியங்கள் இந்த வேலையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வெளிச்சம், ஆவிக்குரிய வெளிச்சத்துக்கு முக்கியமான காரணர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதன் காரணராக இருக்கிறார். அது மூல காரணராக இருக்கிறார், அல்லது மூல ஆதாரமாக இருக்கிறார் என்று பேசியிருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய வெளிச்சமானது என்ன செய்யலை, இந்த டார்க்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இருளை என்ன செய்யாது, இருளை அதை மேற்கொள்ள முடியாது அல்லது பார்க்க முடியாது. பார்க்குறோம், என்ன செய்யாது, வெல்ல முடியாத பிரகாசம் பார்க்குறோம். ஆக இந்த உலகத்தில் வந்த மெய்யான ஒளி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, நிறையா ஆற்றலில் லைட் இருக்கலாம், எல்லா லைட்டும் ஒரு நாள் நின்று போயிடும். ஆண்டவராக இயேசு என்ற நபர் என்ன மாட்டார், இந்த பூமியில் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டார், அவர் ஒளியாகவே இருந்து கொண்டு இருப்பார். வாங்க ஒவ்வொன்றும் நம்ம வேதத்தை வாசிக்க இருக்கிறோம். 4வது வசனம் எனக்காக வாசிப்பு முடியாக கேட்டுக்கொள்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. நான் சுருக்கமாக பேச இருக்கிறேன், கவனமாக கவனிப்போம். அந்த வார்த்தை பாருங்கள், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள்ன்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வசனம் 1 குறிக்குது. 1 அது என்ன வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில், அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லுது. எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை அவர் என்பது எதை குறிக்குதுன்னா, அந்த வார்த்தை யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை குறித்து சொல்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் வேதம் இருக்கும்னா பையில பார்த்துக்கோங்க. பின்னாடி நாட்களில் வேதம் இருக்க இல்லாத பரவாயில்ல, இப்போ நேரம் இல்லைன்னா. ஆனால் அந்த வேத வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தையால் படைத்த தேவன், வார்த்தையான தேவன் என்ன செய்கிறார், அவருக்குள் என்ன இருக்குது, அவர் தான் தேவனாக இருக்கிறார். அவருக்குள் என்ன இருக்குது, என்னது, the pre-existent word who was with God and was God. அது என்னது, தேவனாகவே இருக்கிறார், அவர் தேவனுக்குள்ளே இருக்கிறார். என்ன செய்யணும் பார்க்கணும்னா, அவருக்குள் தேவன் இருந்துச்சுன்னா, அவர் மூலமாக தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆக அவருக்குள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஜீவன். அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது. என்ன காப்பா, ஜோயன்னு சொல்லுவாங்க. ஜோயன்னு சொன்னால் கிரீக் வேர்டு. அது என்ன குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இண்டிகேட்டிங் ஆன்கோயிங் இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ். அவர் அன்னைக்கு மாத்திரம் இருக்கலை, அவர் ஜீவனாக, அவர் என்றுமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஆக இந்த வார்த்தை இருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். எனவே நம்ம போல நமக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவருக்கு எப்படிப்பட்டதுன்னா, டிவைன். இந்த ஜீவன் எதை குறிக்குதுன்னா, தெய்வீக ஜீவியத்தை பற்றியும் அபரிமிதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தும் பேசுது. இது எங்கே தான் உருவாக்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்டே அந்த ஜீவன் உருவாகிருக்கு. அவரே எனக்கு ஜீவனுக்கு, எல்லா ஜீவனுக்கும் எல்லா உயிர்களுக்கும் காரணராக இருக்கிறார். அவர் தான் அந்த ஜீவனுக்கு காரணராக இருக்கிறார். அவர்கிட்ட ஜீவன் இருக்கிறதாக இருக்கு, அவருக்கு கொடுக்கல, எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்க, இந்த வேதம் சொல்லுது, யோன் சொல்லுகிறார், அவர் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவருக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வேத பகுதி சொல்லுது, அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவாக இருந்துச்சு,
ஒளியாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒளி மனிதனுக்கு பிரகாசிக்கிறது, மனித குலத்திற்கு. இன்றைக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இயேசு என்ற நபர் வரலைன்னா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? பல வேலைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நீங்களாம் புதிதாக இருக்கிறதுனால பல வேலைகளை தெரியல. இயேசு என்ற நபர் வரலன்னு இந்த உலகத்தை இன்றைக்கி வரலாறு ரெண்டாக பிரிக்குதுன்னா, இயேசு என்ற நபர் வந்த பிறகு தான் என்ன செய்யுது, இந்த உலகத்தை ரெண்டாக பிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இயேசுவுக்கு முன்னாடி, இயேசுவுக்கு பின்னாடி. இன்றைக்கி இருக்க எல்லா கேலண்டர் எதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை பேசிகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எப்படி இந்த உலகத்தில் இருக்குது. இன்றைக்கி மனிதகுலம் நன்றாக இருப்பதற்கும், விசேஷமாக இன்றைக்கி பல ஊர்களில் போய் பாருங்கள், பலருக்கு நன்மை செய்யப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி மக்கள் என்ன செஞ்சாங்க, ரொம்ப கூறு பிரித்து வச்சுருந்தாங்க. ஜாதி அடிப்படையில், படிப்படைப்பில், எல்லா விதமான அடிப்படையில். இன்றைக்கி மனித நேயம்னு ஒன்றே இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார், அன்றைக்கி உலகத்தின் கூறுகளுக்கு, உலக சட்டத்திட்டங்களுக்கு, உலக கோட்பாடுகளுக்கு எதிராக அவர் செய்கிறார், செயல்படுறது பார்க்கல. அதனால தான் என்ன செய்யல, அன்றைக்கி அவங்களுக்கு பிடிக்கல. எனவே இன்றைக்கி அவர் என்ன செய்கிறார், மனித குலத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு வந்திருக்கிறார். லைட் எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளிப்படுத்துறது எதை காமிக்குது, நம்முடைய அவர் பரிசுத்தத்தையும் அவர் வழி நடத்துதலையும் காமிக்குது. வேதத்தில் ஒரு சில வேத பகுதி இருக்குது, நான் கையில் வச்சுருக்கிறேன், வாசிக்கிறேன். நான் வாசிக்கலாம். சங்கீதம் 39 சொல்லுகிறது, 36:9 சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். என்ன செய்கிறோம், வெளிச்சம். ஏசாயா 9:2 சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆக இன்றைக்கி இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பான சகோதரனே, இது எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாவத்தின் வெளிப்பாடு. அதாவது இதை பார்க்குறோம், இங்கே எதை செய்யுதுன்னு கேட்டால், லெட் தர் பி லைட். வேதத்தை இந்த உலகத்தில் வெளிச்சத்தை பற்றி பேசும், அதாவது இருளை பற்றி பேசும்போது, இருளை முன்னாடியே நான் சின்ன உதாரணம் சொல்லி சொன்னேன். எங்கே வெளிச்சம் இல்லையோ, எங்கே இருளாக இருக்குதோ அங்கே ஒழுங்கு இல்லை, அங்கே வெறுமையாக இருக்குது, அங்கே எந்த உயிரும் வாழ முடியாது, எந்த நம்பிக்கையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செஞ்சார், எப்படி உலகத்தில் ஒழுங்கன்மையும் வெறுமையாக இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்கினாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செஞ்சார், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்தார். இந்த பாவமான உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு என்னன்னு கேட்டால், நமக்கு இந்த வெளிச்சத்தை காண்பித்து உண்மையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நம்மை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த வெளிச்சம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால், இன்றைக்கும் பல பிள்ளைங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாதபடி இருளில் வாழ்கிற ஜனங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருள் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனக்கண்கள் இருளாக இருக்குது. எது செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், ஏன் போகிறோம், இதெல்லாம் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. எனவே இந்த அருமையான கால பொழுதில் உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள், என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது என்பது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆக இங்கே நீங்கள் கவனமாக கவனிக்கிறது, சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எல்லா வசதி வாய்ப்பாக இருக்கிறோம், சந்தோஷம் எனக்கு. ஆனால் கியாசுயிசம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கியாசுன்னா என்னது, இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, டியூஷன் அனுப்புறது, ஓவர் டைம் பார்க்குறது, விழுந்து நேரமே கிடையாது. நான் சில வேலைகளில் சென்னையில் போகும்போது, இந்தியாவில் இருக்கும்போது, அதில் பெங்களூரில் இருக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி எனக்கு இருக்கும். சிங்கப்பூரில் வந்தால் என்ன இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு எனக்கே தெரியல, அவ்வளோவா வேலை பார்க்குறோன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பேருக்கு பார்த்திங்கன்னா 24/7 வேலை, படிப்பு. பிள்ளைகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தோற்று பெறக்கூடாது, வெற்றி பெறணும், போட்டு எப்படியாச்சும் என்ன செஞ்சிடணும், இந்த உலகத்தில் வெற்றி உள்ளவனாக வாழணும்னு நினச்சிட்ருக்கோம். ப்ரொமோஷன் வேணும். இன்றைக்கி வேறு கையில் வந்துருச்சு ஒரு இது, என்னது ஃபோன் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் கம்பீட்டிங் வித் ஒன் அனதர். எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, இந்த வாழ்க்கையில் எது உண்மைன்னு கேட்டது, அந்த மாயமான உலகத்தை என்ன செஞ்சுருக்கேன், போட்டுட்டு வாழ முயற்சி செஞ்சுட்ருக்கேன். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஜீவன் யார் மூலமாக தான் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, உண்மையான வெளிச்சம் கொடுக்குற அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு பூரணமான உண்மையான விடுதலை கிடைக்கும். அன்பான பிள்ளைகளே, பொன் பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகங்கள் தேவன் கொடுத்தது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சாகும்போது நம்முடைய ஒன்றுமே கொண்டு போக போகிறது கிடையாது. எந்த பாக்கெட்டும் இல்லை தெரியுமா உங்களுக்கு. மகா அலெக்சாண்டர் இறக்கும்போது கூட கையை வெளியில் விரிச்சிட்டான், சொல்லிட்டாரா, என் காஃபினில் என்ன பண்ணணும், கையை வெளியில் வச்சுருங்க, எல்லோரும் பார்க்கணும். ஏன்டான்னு கேட்டால், இவ்வளோ பெரிய மகா சக்கரவர்த்தி உலகத்தையே கொள்ளையாடினா, ஆனால் கையில் ஒன்றுமே என்ன செய்யலை, கொண்டு போக முடியல. எந்த டாக்டர்லும் ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே அவர் என்ன செய்ய முடியல. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம், போட்டி வேணும், இதெல்லாம் நமக்கு செய்கிறது தவறு கிடையாது. நீங்கள் செய்யுங்க, செயல்படுங்க, சம்பாதிங்க, ஞானமாக நடந்துக்கங்க. ஆனால் கடைசியில் இயேசு என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். அவர் ஒருவரே உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு இருந்தால் சந்தோஷம், கர்த்தர் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
ஆனால் அது உண்மையான ஜீவனை கொடுக்குமா? உண்மையான இந்த இடத்துல ஜீவன் என்பதை குறிக்குதுன்னு கேட்டால் இது நித்தியத்துக்கு உங்களை கொண்டு போகாது. அந்த வெளிச்சத்தில் வழியில் நீங்கள் வரணும். அந்த வெளிச்சம் நமக்கு என்ன செய்யணும்? அதை தான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே இங்கே நீங்கள் பல கவனமாக கவனிப்பீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா, ஆர்ச்சர்ட் ரோட் போனீங்கன்னா இருக்கிறதுலையே டங்லிங்கிற இடம் இருக்குது. டங்லிங்லேருந்து டோபி காட் வர என்ன செஞ்சுருக்கேங்கன்னா, பேத் வித் டேஸ்லிங் டேப்பஸ்ட்ரி என்ன ஃபெஸ்டிவ் டூன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சரி ஃபுல்லாக லைட்ஸ், பியூட்டிஃபுல் லைட்ஸ் போட்டிருக்கான். ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 1000 flock there mesmerized with the man-made spectacle. இன்றைக்கி மனிதரால் உருவாக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு கூட்டமாக போகிறாங்க. எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. விசேஷமாக ஈவினிங்கில் போய் பாருங்கள், போகாதவங்க என்ன அதுக்குன்னு என்ன முயற்சி பண்ணுங்க போய் பார்க்குறதுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா சொல்வேன், the sun rises. When the sun rises, those lights fade into insignificance. இப்போ வெளிச்சம் வந்துருச்சு வச்சுங்களேன். எவ்வளோ நைட்டு கலகல அழகாக வெளிச்சமாக இருந்துச்சு இல்லையா? ஒரே ஒரு சூரிய வெளிச்சம் வந்துருச்சு. என்ன ஆகுங்க அந்த லைட்டெல்லாம்? எவ்வளோ லைட், எவ்வளோ பவர்ஃபுல் லைட் போட்டிருந்தாலும் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் அந்த லைட் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி நான் பொன் பொருள் தேடி ரிலேட்டிவிசம் சொன்னால் என்னுடைய சத்தியம்தான் சத்தியம், நான் என்ன நினைக்கிறோம் அதான் ரைட்டுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம். அது தப்பாக ரைட்டான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒன்றும் ரிலேட்டிவ் ட்ரூத் கிடையாது. ட்ரூத் இஸ் ட்ரூத். அந்த ட்ரூத்தை மாற்ற முடியாது. சத்தியம், ஜீவன் உண்மை தான். ஆனால் இன்றைக்கி வெவ்வேறு விதமாக உலகம் முழுவதும் சத்தியத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க, நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே உங்கள் வாழ்க்கையில் ஆல் டிம் பல்ப்ஸ் கம்பேர்ட் இட்டர்னல் ஜோ இன் லைஃப் ஜீசஸ். ஆக இந்த உலகத்தில் உள்ள எல்லா வெளிச்சங்களும் இயேசு கிறிஸ்துவை கம்பேர் பண்ணும்போது அது வெளிச்சமே கிடையாது. டிம்மாயிருமா என்னது? சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உள்ளப்பட்ட எவ்வளோ பவர்ஃபுல் வெளிச்சமும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக நிற்காது. அதே போலவே இந்த அருமையான வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் சொல்கிற காரியம், நீங்கள் யாராக இருந்திருக்கலாம், எப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம், அந்த இயேசு என் உள்ளத்தில் வரும் பொழுது அகக்கண்கள் திறக்கப்படும், உண்மையான ஜீவனை பெற்றுக்கொள்வேன். இந்த உலகத்தில் எவ்வளோ பொன்பொருள் இருந்தாலும் நான் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். எனவே இது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிச்சத்துக்கு மூல ஆதாரம், இந்த ஜீவனுக்கு மூல ஆதாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு என்ற நபர் உங்கள் உள்ளத்தில் வரணும். அப்போ தான் வெளிச்சம் கிடைக்கும். ஸோ அவர் உள்ளே வரும்போது இந்த உலகத்தில் எல்லா வெளிச்சத்துக்கும் பிரகாசிக்கிறதுக்கும் காரணமாகிடுவார். இன்றைக்கி நான் பல வேலைகளில் நிறைய பேர் சந்திச்சிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஜனங்க வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவங்க படிப்பறியாதவர்களாக இருப்பாங்க, பெறளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஆனால் அவனுக்கு தெளிவில்லவனாக காணப்படுவான், புத்திசாலியாக வேதத்தை பார்க்கும்போது தெளிவாக தெரியும், எப்படா இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஒன்றும் படிக்கலையே அவங்க, எப்படி நிறைய படித்தவனாக இருப்பான், சில பேர் பணம் பதவி வச்சுருப்பான், அவனுக்கும் இவனுக்கு வித்தியாசத்தை பார்த்தா நிறைய வித்தியாசத்தை நான் பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்குள்ள ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் வெளிச்சத்தை கொடுத்துருக்குது. இந்த பூமியில் அவன் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்று. எனவே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒரு நித்தியமான, அதாவது உங்களுக்கு ஜீவனையும் அல்லது நித்திய வெளிச்சத்தை கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அது ஒரே ஒரு மூல ஆதாரம் ஆண்டவராக இயேசு என்பார் நம் பிள்ளைகளே. ரெண்டாவது முக்கியமான காரணம் வசனம் 5 நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம் எனக்காக. அந்த ஒளி எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, நான் எக்ஸசைட்டின்னு க்ரீக்கில் சொல்லுவாங்க. அந்த ஒளியை பற்றி பேசும்போது ஒளின்றது க்ரீக்கில் த ஃபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோன்ற எடுக்கிறீங்களா, ஃபாஸ்ன்னு அது என்ன செய்யுது? அந்த ஒளி பிரகாசிக்கிறது. இஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது தொடர்ந்து பிரகாசிக்கிறது. அன்றைக்கு மாத்திரம் கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, அது இன்றைக்கும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஈவன் நவ் இந்த லைட் ஆக்டிவ்லி ஷைனிங். அப்படின்னா இன்றைக்கும் என்னோடய வயசு, என்னோடய வாழ்க்கையில் அது யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எல்லா ஊர்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா மக்கள் மத்தியிலும் என்ன செய்யுது? அது பிரகாசிக்கிறதா இருக்குது. அது எப்படி பிரகாசிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இருளில் பிரகாசிக்கிறது. வெளியில் என்ன செய்யலை. அந்த பிரகாசம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டார்க்னஸ், ஸ்காட்டியான்னு சொல்லுவாங்க க்ரீக்கில். ஸ்காட்டியா இந்த இடத்துல எதை காமிக்குதுங்க? ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்ஸ்க்யூரிட்டி. ஆக எது உண்மை, எது சரி, எது தவறு, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மாரல்ஸ் கெட்டு போச்சு. மாரல்ஸ்னால் ஒழுக்கம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிறு வயசில் இருக்கும் பார்த்ததும் இன்றைக்கி பார்க்குறது வித்தியாசம். சிகரெட் பிடிச்சா தப்பு அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. சில வேலைகள் கூட திட்டுவாங்க. அல்லது தண்ணிலாம் சிகரெட்லாம் பப்ளிக்கில் செய்ய மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாட்டு டேபிள் பக்கத்துலேயே உட்காந்து எல்லாம் மொத்தமாக தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு உட்காந்துருக்காங்க, கண்டதை தப்பாக பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். தப்பான்னு கேட்டால் அதெல்லாம் தப்பு இல்லை பாஸ்டர்.
இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க கெட்டு போச்சு வாழ்க்கை. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான காரியம், எது பக்தி? சிறு வயதில் நம்ம பார்த்த பக்தியும் இன்னைக்கு இருக்க பக்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பக்தி பெயருக்கு தான் இருக்குது. வெளியரங்கமாக நான் கடவுளோட பிள்ளைன்னு சொல்கிறேன், சபைக்கு வருகிறேன் சில வேலைகளில், ஆனால் என்னோட வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையான பக்திக்கும் உடன்பாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உண்மையானது கிடையவே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செஞ்சிட்டோம், சின் எது பாவம்னு எனக்கு தெரியல, அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஈவில் என்டர்ட், அதாவது பாவமானது, அவன் பாவத்தில் மனிதன் விழுந்து போன பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பாவம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. யோவான் 3:19 சொல்லுது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷர் கிரியைகள் பொல்லாதவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினிக் தீர்ப்புக்கு காரணமாயிற்று. இன்றைக்கி மக்களுக்கு விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழணுமான்னு கிடையாது. அவர்கள் வாழ்கிற விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவமான வாழ்க்கை, இருளான வாழ்க்கை. பார்த்தீங்கன்னா டாமெட்ரிலாம் போனீங்கன்னா பிள்ளைங்க எங்கே தண்ணி அடிப்பாங்க, உட்காந்து பப்ளிக் லைட்டில் உட்காந்து குடிச்சிருக்க மாட்டாங்க. எங்கே உட்காந்துருப்பானுங்க? எல்லாம் ஓரமாக போய் உட்காந்து இருட்டில் உட்காந்துருப்பான். நம்ம போய் தேடி பிடிச்சா கூட முடியாது. அவன் இருட்டில் உட்காந்துருவான். ஏன் இருட்டில் இருக்கிறான்னு கேட்டால், அவன் மனசு அந்த இருட்டிலே இருக்குது. வெளிச்சத்தில் அவன் வாழ விரும்பலை. யாருக்கு வெளிச்சம் தேவையில்லைன்னு கேட்டால், எவன் தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் இருக்கிறான், அவன் இருள் வாழ்கிறவனாய் காணப்படுகிறான். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான பிள்ளைகளே. ஆக இந்த நல்ல வேளையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக இங்கே என்ன பார்க்கணும்னா, அந்த இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆக ஆண்டவராக இயேசுவோட வெளிச்சம் என்ன செய்யலை, என்னது இந்த என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, பற்றி கொள்ளவில்லைன்னா என்னன்னு கேட்டேன்னு அதில் ரெண்டு விதமான காரியம். காம்ப்ரிஹெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், அதை புரிஞ்சுக்கல. இந்த உண்மையாக ஆண்டவர் இன்றைக்கி நிறையா பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கடவுளை அறிஞ்ச ஜனங்க உட்காந்துருக்கீங்க, இங்கே ஒரு சிலர் அறியாத உட்காந்துருக்கு. என்னத்துக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல? இந்த வெளிச்சத்தை புரிஞ்சுக்க முடியல. அவங்க கண்கள் குருடாக இருக்குது, அவங்க இருளில் வாழ்கிறவங்களாக இருக்கிறாங்க. ரெண்டாவது ஓவர்கம், அதை மேற்கொள்ள முடியல. சில வேலைகளில் அது சத்தியம் தெரிஞ்சால் கூட அதை மேற்கொள்ள முடியுமா பிசாசுக்கு அல்லது இருளுக்கு? முடியாது. எனவே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்க, இதை தான் நம்ம பார்க்குறோம். டார்க்னஸ் நெய்தர் கிராஸ்ப் த மீனிங் என்னது ஓவர் இட். சில வேலைகளை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. உண்மையான இந்த வெளிச்சத்தை நிறைய பேருக்கு என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்க முடியல, அல்லது அதை முயற்சி பண்ணுறாங்க மேற்கொள்வதற்கு, மேற்கொள்ள முடியல. இதுதான் பார்க்குறோம். இதுதான் எங்கே பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சார்? நினச்சாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிஞ்ச பிறகு இந்த உலகம் முடிஞ்சு போயிடும், எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும், அவர் செஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்பான பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எத்தனை பேர் வந்தாங்க போனாங்க, இயேசு என்ற பேரை என்ன செய்ய முடியாது, உலகம் மாற்ற முடியல. எப்படி? ஏதோ சத்தியம் உண்மை இருக்கணும் தானே. எத்தனை பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க தானே. இன்றைக்கி உலகத்தில் பல வேலையில் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் ஒன்றும் பண்ண முடியலன்னு கேட்டால், என்ன செய்ய முடியாது? யாருமே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வெளிச்சம், ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். கொலோசியர் 2:15 வாசிக்கிறேன். கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமாகிய கோலமாகிய அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதாவது இந்த இதை எதை பற்றி பேசுதுன்னா, சிலுவையின் காலங்களில் இயேசு கிறிஸ்துவ முயற்சி செய்தாங்க. சிலுவையில் என்ன செஞ்சோன்னா, அவரை எப்படியாச்சும் முடிஞ்சு போச்சுன்னா பிசாசு வெற்றி கொள்ளலாம், அது ஏறதா இருக்கட்டும், அங்கே இருக்க ஜனங்களாக இருக்கட்டும், முயற்சி செய்தாங்க. வெற்றி கொள்ள முடிஞ்சிச்சா? முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 3ஆம் நாள் எதை செய்தார்? உயிர்த்தெழுந்தார். வேதம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் ஜீவனை கொடுக்க வந்தவர். ஆக இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் சொல்லி விரும்புகிறேன். இன்றைக்கி நாம் எல்லாம் போஸ்ட் மாடர்ன் ஏரால் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மாடர்னிட்டி முடிஞ்சு போட்டு போஸ்ட் மாடர்ன் ஏரில் வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, விசேஷமாக சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் ஸ்கைலைன் சிம்பிள் ஆஸ் ப்ராக்ரெஸ். சிங்கப்பூரில் நிறைய ப்ராக்ரெஸ். இந்த உலக நாடுகளில் போட்டி போட்டுட்டு வர விரும்புகிற இடம் ஒரு சிங்கப்பூர். உலக நாடுக்கு ஒரு நல்ல மாதிரி வெற்றிக்கு. ஆனால் கூட இன்னும் உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன கிடையாது, நீங்களே இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட தான் கேட்கணும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சிங்கப்பூரில் சூசைட் டெத் சிஸ்டமாக யங்ஸ்டருக்கு மத்தியில் ரொம்ப முக்கியமாக நிறைய. நான் அந்த சூசைட் டீமில் அந்த செமினார் போயிருக்கேன். அங்கே ஒரு ப்ரோக்ராம் SOS இருக்குது. என்ன அது மாதிரி பேர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. பேர்ன் அவுட்னா எல்லோரும் என்ன செய்வாங்க, சோர்ந்து போகிறாங்க, டிப்ரெஷன் கூட. இங்கே இன்னொன்று சொல்ல போனால் பலவிதமான கொள்கைகள் இருக்கிறதுனால சத்தியத்தை என்ன செஞ்சால் திரிச்சு வச்சுருக்கிறோம். இன்றைக்கி மேல் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட 2025 இந்த வருஷம்தான் கோவிட் காலங்களை விட, கோவிட்டில் 2020 22 வரை ரொம்ப எல்லோரும் ஷட் டவுன் ஆகிடுச்சு, மூடப்பட்டுச்சு. ஆக இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் இந்த வருஷம் தான் இன்னும் இருக்கிறதுலே கிரேட் பெரிய என்ன செய்கிறாங்களாம், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கவுண்ட் டவுன் வந்துட்டுருக்கு. இதுதான் கோவிட்க்கு அப்புறமா.
இதான் இன்றைக்கி தான் இந்த 3 வருஷம் செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் இருக்கிறதுலே கிராண்டாக செய்ய போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதாவது இந்த மெரினா பேசின் கவுண்ட் டவுன் 2026 வில் பி என்ன செய்யுது ப்ரொஜெக்ஷன் டு நியூ இயர் லார்ஜஸ்ட்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோவிட் எப்படி இருந்துச்சு. சிங்கப்பூர் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கோவிட்டில் எதுவும் பண்ண முடிஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா என்ன செய்ய முடியல. லாக்டவுனில் போயிடுச்சு, ஸ்ட்ரீட்லாம் எம்டி ஆகிடுச்சு, எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. நிறைய பெரிய 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 ஆளுங்களை இறந்து போயிட்டாங்க. காசு உள்ளவன், பணம் உள்ளவன், பதிவு இல்லவன், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எப்போ இறந்துட்டாங்க, கோவிட்னில் இறந்துட்டாங்க. ஆனால் கூட சபை என்ன செஞ்சிச்சு, சர்வைவ் பண்ணிச்சு. ஆன்லைனில் நம்ம போயிட்டோம் எல்லோரும். இந்த நாட்களில் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. ஆக இந்த சில வேளைகளில் இந்த காலங்களில் நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், மனபாரங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டோட பிள்ளைகளாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால, அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுகிறதுனால நான் என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கையில் தொடர்ந்து நான் வெற்றி உள்ளவனாய் வாழ முடியும். அந்த வெளிச்சம் என்ன செய்யாது, அதான் வசனம் சொல்லுது, 2வது பகுதி சொல்லுது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 3வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது காரியத்துக்கு ஆக இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதோட தன்மையை பார்க்குறோம், அதோட வல்லமையை பார்க்குறோம். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வல்லமைன்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மெய்யான வழி, ட்ரூ லைட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜென்வின் ஆத்தென்டிக்னு சொல்லுவாங்க. உண்மையானது என்பது ரியல் டீல். இது என்னது பொய்யான வெளிச்சம் கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் காண்கிற எல்லா வெளிச்சங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வெளிச்சம். கொஞ்சம் நேரம் இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு காணா போயிடும். ஆனால் இந்த வெளிச்சம் எப்படி செய்யுன்னு கேட்டிங்கன்னா போகாது. அது மட்டும் கிடையாது. என்ன இப்படிப்பட்ட ஒளின்னு கேட்டால், எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அந்த ஒளி என்ன செய்யும், என்னையும் உங்களையும் பிரகாசிக்க பண்ணும். மற்ற ஒளி எனக்கு என்ன செய்யாது, பெரிய அளவு பாதிக்காது, எனக்கு வழி காமிக்கும். ஆனால் எனக்குள்ளே இந்த வெளிச்சம் வரும் பொழுது என்னை பிறருக்கு முன்பாக பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறது. என்லைட்டன்ஸ் எவ்ரி பர்சன். யார் யாருக்குள்ளே வருதோ அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படும். அது மாத்திரம் கிடையாது, இது என்ன செய்யும், உண்மையான தேவ பிள்ளையாக என்னை மாற்ற ஆரம்பிக்கும். இது இந்த வேதத்தில் எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிள்ளையாக மாறும் பொழுது என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்குது, நான் பிறருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக காணப்படுகிறேன். அதைத்தான் பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது. இந்த வெளிச்சம் எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வந்த வெளிச்சம்னு பார்க்குறோம். வந்தன்னா என்ன அர்த்தது, வந்து அப்படின்னு போட்டு வந்த இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பு. வந்ததுன்னா என்ன இருக்குது, அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்த அட்வென்ட், முதலாவது வருகை பற்றி பேசுது. அவர் இன்கார்னேஷன் பேசுது. அவன் 1வது வசனம், நான் 14வது வசனம் யோவான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரோட மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஆக அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுப்பதற்கும் வெளிச்சத்தை கொடுக்க வந்தவராக இருக்கிறார். அவர் என்ன செஞ்சார், மாம்சமாகின. அப்படின்னா என்னது, உங்களை போல என்ன போல இந்த உலகத்தில் அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த ஒளி யாருக்காக வந்துச்சுன்னா, இன்னொரு முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வந்தார். யாருக்கு வந்தாருங்க, காஸ்மாஸ்ன்னு கிரீக் வேர்டு காஸ்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக இதுக்கு இந்த உலகத்தில் வந்து அவர் தனியாக இருக்கலை. சில வேலைகளில் நமக்கு இருக்கிற கடவுள்கள்லாம் எங்கேயோ இருப்பாங்க, நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அவங்க நமக்கு வரமாட்டாங்க. அந்த உலகத்தில் மற்ற தெய்வதாவதர்கள் பார்க்கும்போது, வழிகாட்டிகளை பார்க்கும்போது அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நம்ம தான் போய் போகணும். ஆண்டவர் இயேசு என்ன செய்தாராம், அவர் இந்த உலகத்தில் என்ன செய்தார், வந்து எந்த உலகத்துக்கு வந்தார், இந்த உலகத்துக்கு வந்தார், காஸ்மாஸ்க்கு வந்தார். அவர் ஏன் வந்தார்னு கேட்டிங்கன்னா, கிரியேட்டட் ஆர்டர் நவ் மார்ட் பை சின். என்னன்னு கேட்டேன், இந்த ஒழுக்கம் இல்லாத உலகத்தில் பாவத்தில் வாழ்கிற மக்களை அவர் என்ன செய்யணும், பாவத்தால் மாழ்ந்த மக்களை செவைப்படுத்துவதற்காக இந்த பூமியில் வந்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஏசாமி வந்தார்னு கேட்டிங்கன்னா, என்னையும் உங்களையும் அவர் செவைப்படுத்துவதற்காக, பாவத்தின்படி அந்த மீட்பதற்காக வந்திருக்கிறார் அன்பான பிள்ளைகள். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும், ஜான் கிளீம்ஸ் ரேடிக்கல் ஜீசஸ் எத்தலியான் பாசன் என்னது, ட்ரூ ஃபெய்த், ட்ரூ லைட், உண்மையான வெளிச்சமாக இருக்கிறார் டு எவ்ரி ஒன். யார் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தான் உண்மையான வெளிச்சம் அன்பான பிள்ளைகள். மற்ற வெளிச்சம்லாம் என்னது, தற்காலிகமான வெளிச்சம். எனவே வேகமாக முடிச்சிருவோம். இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் சொல்ல போக விரும்புகிறேன். அட் கிரேட் கிறிஸ்மஸ் வில்லேஜ் இன் நியான் சிட்டி திஸ் சீசன், ஃபேமிலிஸ் ஃப்ரம் ஆல் பேக்ரவுண்ட் மிங்கிள் அண்டர் தி 14-meter tree என்ஜாய்ஸ் தி ரைட் அண்ட் ஷோஸ். அங்கே நியான் சிட்டின்னு ஒன்று இருக்குது, ஆர்ச்சர் சைடில் போய் பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் டால் என்ன இருக்குது, ட்ரீ இருக்குது, கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. அங்கே எல்லா குடும்பங்களும் வந்து சேர்றாங்க, பார்க்குறாங்க, ரைடு எடுக்கிறாங்க, ஷோ பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா ஃபெஸ்டிவிட்டிஸும் எப்போ முடிஞ்சிடும்னு கேட்டிங்கன்னா, அதில் தற்காலிகமானது. ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன கிடையாது,
ஆர்ச்சர்டு போனால் என்ன இருக்கும்? பேக் டு த நார்மல். நிற்குமா நிற்காதா? இருக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், ஜீசஸ் த ட்ரூ லைட். ஏசு உண்மையான வெளிச்சம். நாட் கம்ஸ் அ சீசனல். ஒவ்வொரு சீசன் மட்டும் வரமாட்டார். விசேஷமாக புரிஞ்சுக்கணும், கிறிஸ்மஸ் வருஷம் வருஷம் ஒரு நாள் கிடையாது, எல்லா நாளும் எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் தான். ஏசு என்ற நபர் எப்பப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கிறாரோ அவர் நித்திய வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விசேஷமாக நம்ம ஏமாற்றி எடுப்போம், பஸ் எடுப்போம், எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், அழுத்தத்தோடு வேலை வெட்டி குடும்பம் அது இது காணப்படுவோம். அல்லது பரீட்சைக்காக படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஹாஸ்பிட்டல் வேலை நர்சஸாக இருக்கலாம், அல்லது வில்லேஜ் என்ன செய்யுது டாமெட்டியில் இருக்க எல்லா ஃபாரின் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவராக இயேசு பூமியில் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பார். ஏன் நான் இந்த வெளிச்சத்தை பற்றி நீங்கள் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சம் சரியான வழி நான் வாழ்ந்துட்டேன்னா மற்ற எல்லாம் தன்னால் எனக்கு வந்துடும். நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியல. பல வேலைகள் என் பிரச்சனை என்ன தெரியுங்களா, எப்படி வேணாலும் வாழணும்னு நினச்சிக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு உட்காந்து தான் நான் வாழ்க்கையில் எல்லாம் இழந்திருக்கிறேன். எனக்கு மட்டும் சரியான வழிகாட்டி இருக்குது, சரியான வெளிச்சம் இருக்குது, சரியான நம்பிக்கை இருக்குன்னு நான் என்ன செய்ய முடியாது, நான் மற்றது காரியங்களாம் சரியாக செஞ்சுட்டு போயிடுவேன். எனவே வாங்க ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன், ஒரு லிவிங் ஆஸ் அ கிறிஸ்டியன், சில்ட்ரன் ஆஃப் த லைட் இந்த சிங்கப்பூர். விசேஷமாக இந்த சிங்கப்பூரில் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை எப்படி வாழணும்னு கேட்டிங்கன்னா, முதலாவது எம்ப்ரேஸ் ட்ரூ லைட் பர்சனலி. ஆக இந்த அருமையான கால வேலையில் என்ன செய்யணும்னு கேட்டிங்க, இந்த வெளிச்சத்தை என்ன செய்யுது, இந்த சிட்டியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் மைண்ட்ஃபுல்னஸ் ஆப், செல்ஃப் ஆப் செமினார், ரிப்பென்ட் ஃப்ரம் யுவர் டார்க்னஸ். அதாவது விசேஷமாக இன்றைக்கி இந்த உலகம் நிறைய காரியங்கள் மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு காரியம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்புறம் என்னது, செல்ஃப் ஹெல்ப், சுயமாக உதவி பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஸ்லாம் இருக்குது, செமினார்ஸ்லாம் இருக்குது, என்னென்னமோ நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு நிரந்தரமாக உதவி செய்யாது. நிறையா ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கணும், நிறைய கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. சிங்கப்பூரில் கோவிட்க்கு அப்புறமா நிறையா பேர் என்ன செஞ்சுட்டாங்க, டிப்ரெஷனில் போயிட்டாங்க. காசு இருக்குது, வேலை இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன காரணம்? ஆக என்ன பண்ணணும், ரிசீவ் கிரைஸ்ட் த சோ அண்ட் ஃபோர்ஸ். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தையும் அந்த ஜீவனை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். சங்கீதம், அதாவது யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. வேணா வாசிக்கலாம் யாராச்சும். 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. ஆக இந்த கால வேலையில் என்ன சொல்லுகிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நினச்சிருந்தாலும், எது சரின்னு நினச்சிருந்தாலும், அது எல்லாமே ஒரு காலத்தில் ஒன்றுக்கு உதவாத அன்பான பிள்ளைகளே. வசதி, வாய்ப்பு, பணம், பதவி எல்லாம் தேவை வச்சுக்கோங்க. ஆனால் அது நிரந்தரமான சம்பாதத்தையும் சந்தோஷத்தை கொண்டு போகாது, கொடுக்காது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் உங்களுக்கு சொல்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த வெளிச்சமாக இயேசுவை உள்ளத்தில் கொண்டு வரும்போது அவர் என்ன செய்கிறார், உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுக்குற மாற்றம் கிடையாது, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது உங்களுக்கு வழிகாட்டியாய் காணப்படுவார் அன்பான பிள்ளைகளே. அது மாத்திரம் கிடையாது, ஜீசஸ் இஸ் த வே. அவர் ஒருவரே என்ன இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் வேறு வழி கிடையாது. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு, ரெசிஸ்ட் த டார்க்னஸ் போல்ட்லி. இந்த மாதிரி இருளான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். சில வேலை சும்மா எல்லா வழியும் சரின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது, டார்க்னஸ் என்ன செய்ய முடியாது, இருளானது மேற்கொள்ள முடியாது. அது போலவே நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே வேலை பார்த்துருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும் சரி, என்ன செய்யுங்க, சில வேலைகளில் நீங்கள் பொய்யான வாழ்க்கை வாழணும், ஏமாத்துறவங்களை மக்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லது என்ன செய்யணும், சில வேலைகளில் தவறான காரியம் பார்க்குறோம். என்ன செய்கிறோம், மக்கள் என்ன செய்ய லஞ்சம் வாங்குவாங்க, குடும்பத்தில் சரியான உறவு இருக்காமல் இருக்கலாம், வேலை சரியாமல் இருக்கலாம், சில சண்டை சச்சரவுகள் வரலாம், வாழ்க்கையில் குடும்பத்தில் மனபாரம் போராட்டம் வரலாம். ஆண்டவராக இயேசு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் நீதியின் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். பிரச்சனையில் உறவுகளில் பிரச்சனை இருக்கிறது, தயவு செய்து மன்னிச்சிருவோம். கிரட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரட்ஜஸ்னா என்னது, மற்றவங்களுக்கு குறிச்சதான பழி வாங்குற எண்ணம் உள்ளத்தில் இருக்குமானா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்காது. எனவே இந்த மாதிரி பொல்லாத காரியங்கள் மனதில் வச்சுக்கிட்டு அந்த அந்த இதில் வாழக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இருளான ஜீவியத்தில் வாழ்வது உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. விசேஷமாக உறவுகளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல உறவு வச்சுக்கணும். உங்கள் கடவுளோடு கூடயும் உங்கள் மற்றவங்களுக்கு, விசேஷமாக உங்கள் குடும்பத்தினர் கூட, பெற்ற தாய் தகப்பனை, சகோதரருடைய கூட, வேலை செய்கிற இடத்துல மன்னிச்சிருவோம். யாரை குறிச்சும் கலப்பான எண்ணம் நமக்கு வேண்டாம். இயேசு என்ன செய்கிறார், அன்பை பற்றி போதிக்க வந்த தேவன். அந்த அன்பின் நிமித்தமாக தான் இந்த பூமியில் அன்பின் மூலமாக எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். அந்த ஜீவன் வெளிச்சம் என்ன செய்யணும், அவருக்காக வாழணும், அவரோட வழியில் வாழணும். சிலுவையில் தொங்கும்போது முதல் வார்த்தை அவர் சொன்னது என்னன்னு கேட்ட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். மன்னிப்பு எங்கே கற்றுக்குறோம், கிறிஸ்துவின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். எல்லாம் என் பிள்ளை என் சின்ன பிள்ளை என்னை அடிக்கிறான், நான் மன்னிச்சிடறேன் அந்த பிள்ளைய.
மன்னிக்க கற்றுக்கணும். மன்னிக்காத மனிதனாக வாழ முடியாது, அவன் நிம்மதியாக வாழ முடியாது. Let us forgive and forget. Don't carry grudges. மூணாவது, reflect the light universally. இந்த உலகத்தில் எந்த பாகுபாடு இல்லை. கிறிஸ்மஸ் ட்ரூ, the Christmas invite someone to church just for the, not for the light, just for the light, but for the light. அப்படின்னு என்னது? நீங்கள் வெளிச்சமாக இருப்பது கிடையாது, அந்த வெளிச்சத்துக்கிட்ட மற்றவங்களை கொண்டு வாங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸில் நான் கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டுருக்க சந்தோஷம். ஆனால் நீங்கள் வந்து கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போனால் என்ன பிரயோஜனம்? இந்த வெளிச்சத்தை என்ன செய்யணும்? நான் கொண்டு போய் மற்றவங்க காமிக்க, டேய் வாங்கடா, நல்லா இருங்கடா. நிறைய பேர் குடிக்கிறான் உட்காந்துட்டு, ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேட்டு பாருங்கள், எத்தனை வருஷம் இருக்கிற? 15 வருஷம் இருக்க சார், 20 வருஷம் சார், 30 வருஷம். அப்புறம் எப்படியா இருக்கிற? நல்லா இல்லை சார். ஒரு முறை நான் டிரைவிங் ஸ்கூல் பக்கத்தில் போனேன். ஒரு பையன் அவங்க டேபிளில் உட்காந்துட்டு ஒரு டீ வச்சுட்டு உட்காந்துருக்கான். நான் அந்த டேபிளில் போய் உட்காந்தேன். அவன் பேர் சக்திவேல். தப்பா எடுத்துக்காந்து யாரும் சக்திவேல் இருந்தீங்கன்னா, என்னப்பா ஒரு அழுக்காக இருக்கிறான், குளிக்கல, லுங்கி கட்டியிருக்கிறான், அழுக்கு ட்ரெஸ்ஸோடு உட்காந்துருக்கிறான். கேட்டவுடனே, என்னப்பா என்னாச்சப்பா ஒன்று மாற்ற ஒரு மாதிரி இருக்கு? சார் நான் குதிச்சு செத்து போகலாமான்னு நினைக்கிறேன். ஏன்டா? தண்ணி டீ குடிச்சிட்ருக்கான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், அவன் 2000 வச்சு சூதாடினானா அங்கே போய் சூதாடுறதுக்கு. 2000 போச்சு. அப்புறம் 2000 ரூபா வாங்கி திருப்பி சூதாடிருக்கான் விட்டதை பிடிக்கிறதுக்கு. அந்த 2000 போச்சு. அந்த 4 விடுறதுக்கு திருப்பி போய் சூதாடினானா. அப்புறமா போச்சு. மொத்தம் 8000. இப்போ 8000 எப்படி கட்டுவான் அவன்? ஒரே ஒரு வழி தான் அவனுக்கு தெரியுது. என்ன செய்யலாம்? ஊருக்கும் போக முடியாது, 8000 கட்ட முடியாது. என்ன பண்ணுறது? நீங்கள் நிறைய பேரோட ஜீவத்தை நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே, விசேஷமாக இந்த பாருங்கள், பிளாக்ஸாக நான் போவேன் அடிக்கடி. நிறையா பேர் வயசானவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யாரும் இல்லை கேட்குறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு. ஃபோன் யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஃபோன் இருக்குது கையில். இந்த ஹோம்ஒர்க்கில் நான் போவேன் அடிக்கடி. ப்ளீஸ் பாஸ்டர், கேன் யூ ப்ரே ஃபார் மை சன் டு கம்? என் மகன் வரணும்னு ஜெபிங்கிறீங்களா? ஒரு பக்கம் சுகவீனமாக இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கேட்க ஆள் கிடையாது, இன்னொரு பக்கம் வழி தெரியாது, எந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் குதூகலம் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம்னு இன்னொரு கூட்டம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஃபோனை வச்சுக்கிட்டு 24/7 யூடியூப்பை பார்த்துக்கிட்டு டைம் பண்ணிட்டு இருக்காங்க. எது சரி எது தவறுன்னு தெரியாத மக்களாக இருக்கிறாங்க. ஆக நீங்களும் நானும் ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. எனக்கும் சரியாக தெரியல தான், பரவாயில்லை. என்ன செய்யணும்னு கேட்டேன். அந்த வெளிச்சத்தில் ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுங்க. விசேஷமாக நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் முதல்ல சொன்னது போல் ஆர்ச்சர்ட் ரோட் லைட்டு ஜனவரி 1 முடிஞ்சிடும். பட் ஜீசஸ் ஷைன்ஸ் எட்டர்னலி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நித்தியமாக என்ன செஞ்சுக்கிறார்? பிரகாசித்து கொண்டே இருக்கிறான். பண்ண பிள்ளைகளே, வாங்க முடிக்க போகிறேன் நான். ஆக இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு வந்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருளை நீக்குவதற்கும் நம்ம எல்லாரும் வெற்றி பெற்ற பிள்ளைகளை அவருடைய வெளிச்சத்தில் வாழ்வதற்காக அழைத்து வந்திருக்கேன். இந்த கிறிஸ்மஸில் ஒரே ஒரு வார்த்தை தான் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். வெளிச்சம்னா என்ன? நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம். எது இருட்டில் நம்ம செய்யறது தவறுன்னு நினைக்கிறீங்களோ, எது இருட்டில் என்னை கொண்டு போகுதோ அது என்னோடய வாழ்க்கையில் நிரந்தரமாக நல்லதும் கிடையாது. நான் கடவுளோட பிள்ளையாக இருக்கிறதுனால நல்லவனாக வாழ்வேன், மற்றவருக்கு நன்மை செய்வேன். அதைத்தான் ஏசாமி எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த கிறிஸ்மஸ் காலங்களில். அவர் பூமியில் வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேத வசனத்தை வாசித்தோம். 2வது அதிகாரம் வாசிக்கலாம். லூக்கா 2:14 வசனம், 13-14 வாசிங்க ஐயா. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் இந்த உலகத்தில் பூமியில் சமாதானமும் சொல்லி. ஆக பாருங்க, இந்த அற்புதமான வேத வசனம் சொல்லுது. என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் சமாதானம் வேணும், நான் ஆண்டோட வெளிச்சத்தின் பிள்ளையாக காணப்படுவேன். 2வது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் மேல் பிரியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமுள்ளவர்களாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சண்டையும் சச்சரவும் வம்பு வழக்கம். இங்கே பாருங்க, எல்லா இடமும் என்னத்தை கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம்னு எனக்கு தெரியல. ஒற்றுமையாக வாழணும்னு பாருங்க. 3வது என்ன செய்யுதுன்னா, என்னது? பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இன்றைக்கு பூமியில் சமாதானம் வேணும், அதில் சந்தோஷம் வேணும், நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக காணப்படணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற ஜீவன் உள்ள வரணும். அந்த ஜீவன் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது பிசாசு என்னது? இருளை மேற்கொள்கிறதா இருக்கிறது. நிச்சயமாக இந்த வெளிச்சம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும்
இந்த தனிப்பட்ட ஒரு தனிநபருக்காக, ஒரு சில மக்களுக்காக வரல, ஒரு மொழிக்காரர்களுக்காக வரல. பரலோகம் போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அடிப்படையில் இந்த உலகத்தில் எல்லா பாஷைக்காரனும், எல்லா பாஷைக்காரனும், எல்லா நாட்டுக்காரனும், எல்லா விதமான மனிதர்களும் இருப்பாங்க. ஆண்களும் பெண்களும், யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ. அப்படி தானேங்கய்யா? வாங்க கடைசியில் முடிச்சிருவோமா? 3 காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன சொன்னேன்னு பாருங்களேன் எனக்காக. இயேசுவே ஜீவனின் நித்திய என்ன செய்கிறார்? இட்டர்னல் சோர்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் லைட்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாரு? வாழ்க்கை அல்லது ஜீவனின் ஒளியின் நித்திய மூல ஆதாரமாக இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய வெளிச்சத்தை, கிறிஸ்துவின் வெளிச்சத்தை என்ன செய்யாது? இருள் என்ன செய்ய மேற்கொள்ள முடியாது. மூணாவது என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிச்சம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் அத்தனை பேர் கூடியது. யார் யார் இயேசு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் சூரிய வெளிச்சம் தெரியும். சூரிய வெளிச்சம் தான் இந்த உலகத்தில் சகலத்துக்கும் ஆதாரம். சூரிய வெளிச்சம் இல்லைன்னா இந்த உலகமே இருக்காது. அதே போல் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு ஒரே ஒரு ஆதாரம் கேட்டால் SUN சன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஆண்டவராக SON சன், இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவரது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தின் சகல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறார். சபை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்குது? ஒரு நிலாவை போல் இருக்குது, மூன் போல் இருக்குது. இந்த சந்திரன் என்ன செய்யுது? சூரியனை பார்க்கும்போது எந்த பக்கம் சூரியன் வெளிச்சப்படுதோ அதை பெற்று என்ன செய்யுது? பிரகாசிக்குது. அதே போல் நம்முடைய சபை எதை செய்யணும்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதை செய்யும்போது நான் என்ன செய்கிறேன்? பிரகாசிக்கிறேன். இந்த சபைக்கு இந்த உலகத்துக்கு பிரகாசம் கொடுக்க முடியும். விஷயம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம், முடிக்கலாம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை பெற்ற திருச்சபை இன்றைக்கி பிரகாசித்து கொண்டு இருக்குது. தேவ திருச்சபையின் ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறது. நானும் நீங்கள் எப்படி இருக்கிறோன்னு கேட்டீங்க. இந்த உலகத்தில் தேவன் நமக்கு வெளிச்சம். ஆண்டவராக இயேசு ஒளியாக வந்தார். அந்த ஒளியை நமக்கு கொடுத்திருக்கிறார், சபைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒளி பிரகாசித்து கொண்டு இருக்குது. நீங்களும் நானும் அந்த ஒளியாக இருக்கிறோம். உலகத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? தேவன் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நம்ம கையில் ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளிச்சம் எத்தனை பேருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்? நமக்கு கொடுக்கும். நம்ம வீட்டில் அத்தனை பேருக்கும் கொடுக்கும் இல்லையா? அந்த விளக்கை கொண்டு நம்ம எத்தனை பேருடைய விளக்கை நம்ம பற்ற வைக்கலாங்கய்யா? விளக்கை ஏற்றலாம். எத்தனை பேர் வைக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வச்சுக்கோங்க, நமக்கு எல்லார் கையிலையும் விளக்கு இருக்குது. ஒரு மெழுகு வச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பற்ற வச்சுட்டேன். ஏன் மெழுகு பத்தியை வச்சுட்டு நான் எத்தனை பேர் மெழுகு பத்தியை ஏற்றலாம்? 100 பேர், 200 பேர், 300 பேர், 400 பேர், 500 பேர், 1000 பேர், 10,000 பேர். அதே மெழுகுபத்தி நான் வச்சுக்கிட்டு வீட்டிலே வச்சுக்கிட்டு யாருக்கும் பயன்படுத்தாமல் இருக்கலாம், எனக்கு மட்டும் வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த அருமையான கால வேலையில் கிறிஸ்மஸ் வந்துருச்சு. கிறிஸ்மஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஏன் உள்ளத்தில் வந்து என் வாழ்க்கை எழுத்தியிருக்கிறார். நான் அதை இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்து மற்றவங்க வாழ்க்கையில் விளக்கு ஏற்ற போகிறேன். விளக்கு என்பது பல விதமான அர்த்தத்தை குறிக்குது, நான் சொல்லியிருக்கிறேன். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் விளக்காக காணப்பட வேண்டும். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை கொண்டு பலருக்கு பலருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கையை சற்று யோசிச்சு பாருங்கள். நான் ஆண்டவருக்கு பிரியமான மகனாக இருந்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பலருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு மகனாக என்னை பயன்படுத்தணும், மகளாக என்னை பயன்படுத்தணும், நபராக என்னை பயன்படுத்தணும்னு கேட்போம். நம்மெல்லாம் கண்டுபிடிச்சு ஜெபிப்போம்.